அந்த தீபாவளி நாள் ஃபுல்லு தமிழ்நாடுல எவ்வளவு குடிச்சுக்கிறாங்களோ அதுக்கு மேல வெறும் திருப்பூர் டவுன்ல குடிச்சுக்கிறாங்க. இப்போ சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிஸ்டிக். அப்ப சமூகம் தன்னுடைய நெறிகளில இருந்து ரொம்ப டைல்யூட் ஆயிட்டு போறதா நீங்க உணர்றீங்க? இல்ல, நீங்க அவரு தனியான ஆளுன்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க ஏதோ போதை எடுக்கிறவங்கன்னா வேற மாதிரி விசித்திரமான ஆளுன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம மாதிரிதான் உங்க மனத்துல ரொம்ப குழப்பம் நடக்குது. இப்போ ரொம்ப கஷ்டம் உட்காருது ஒரு இடத்துல. யாரோ சொன்னாங்க இதை இப்படி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும், இப்படி பிடிச்சா நல்லா இருக்கும், பண்ணிக்குவீங்களா இல்லையா? எவ்வளவு இடத்துல குடிக்காரனுக்கு குடிச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது, எவ்வளவு டாஸ்மேக்கு பிரைவேட்டு பார் எல்லாம் இருக்குது எனக்கு தெரியல. பட் எல்லாரும் குடிச்சுக்கிற அளவுக்கு இருக்குதானே? ஆனா எவ்வளவு இடத்துல ஒரு மனிதன் அவன் உள்ளத்துக்காக சும்மா கண்ணுமுடி உட்கார மாதிரி எவ்வளவு இடம் இருக்குது சென்னையில? உங்களுக்கு தெரியல. என்னதுக்குன்னா நீங்க பார்க்கல. எங்கேயோ தேடி போகணும். இதுதான் நான் சொன்னேன், உள்நோக்கி போறதுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல. மனிதன் வாழ்க்கையில எந்த அனுபவம் வந்தாலும், ஒரு பாதிப்பு வந்தாலும், ஒரு ஆனந்தம் வந்தாலும், இதுக்கு அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்குது. இதுக்குள்ள ஒரு விதமான ரசாயனம் நடந்துருச்சுன்னா ஆனந்தமா இருக்குது, இன்னொரு விதமான ரசாயனம் நடந்துருச்சுன்னா இது இருக்குது. இதனாலதான் போதைப் பொருள் எடுக்கிறாங்க, ரசாயனம் மாத்திக்கிறதுக்காக. இப்போ நம்ம உள் ரசாயனம் நாம் எப்படி மாத்துக்கிறது உள்ளது நாம இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா எல்லாருமே போதைக்கு போயிடுவாங்க.